என் பேர் வந்துங்க மோகன்ராஜ். நான் வந்து கோயம்புத்தூரில் தான் வந்து பிறந்ததுலேருந்து கோயம்புத்தூரில் தான் வாழ்க்கை நடத்திட்டுருக்கேன். பள்ளிக்கு செல்லக்கூடிய வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஓவியத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. அதை வந்து நாளாக வந்து ஓவியத்தின் மேலே இருக்கிற பட்டனால வந்து அதை அப்படியே கொஞ்சம் வளர்த்திட்டு இருந்தேன். நான் இப்போ ப்ரெஸ்ஸில் 4 இயர்ஸ் வந்து ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ்ஸில் வந்து லித்தோ டிசைனர் ஒர்க் பண்ணுறேன். லித்தோ டிசைனுக்கு அப்புறம் வந்து சரி நம்ம வந்து ஃபைன் ஆர்ட்டில் வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஆர்ட் ஒர்க்கில் வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுங்க. அதற்கிடையில் வந்து என்னோடய படிப்புக்கு தகுந்த மாதிரி பேங்க்கில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் எனக்கு வேலை கிடச்சிதுங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து ஒரு 12 வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். கோஆப்ரேட்டிவ் பேங்க் அதுக்கு பின்னாடி வந்து ட்ராயிங்கிறது கொஞ்சம் என்னை விட்டு விலகி போகிற மாதிரியான ஒரு தோற்றம் எனக்கு தெரிஞ்சுது. என்னடா ட்ராயிங்கில் நம்ம விட்டு போயிடுங்களோ அப்படின்னு ஒரு பயம் மனசுலேயே இருந்தது. அந்த சூழ்நிலையில் வந்து நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் முடிச்சதுனால வந்து இங்கே இன்டர்வியூ வச்சாங்க விளங்குது. அதுலேருந்து செலக்ட் ஆகி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ட்ராயிங் மாஸ்டர் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இருந்து அதை நம்ம இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொண்டு வரணும்னு நினச்சி அதற்கான முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கஸ்தூரி ட்ரஸ்ட்டில் வந்து நான் வந்து ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் வந்து மெம்பராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இருந்துட்டுருக்கோம். இதில் வந்து வருஷத்துக்கு 2 முறை வந்து எங்களுடைய அசோசியேஷன் மெம்பர் ஆர்டிஸ்ட் மெம்பரில் வந்து நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நாங்கள் குரூப் ஷோவும் பண்ணுவோம், இண்டிவிஜுவலாகவும் பண்ணுவோம், அல்லது வந்து 2-3 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய குரூப் ஷோவும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 வந்து நாங்கள் வந்து ஒரு குரூப் ஷோ நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த மெம்பர்ஸ்லேருந்து ஒரு 3 ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஆர்டிஸ்ட் துரையண்ணன் மற்றும் ஜோதி, நான் மோகன்ராஜ் ஐயா, நான் 3 பேர் சேர்ந்து வந்து இன்னைக்கு அது வந்து May 15 வந்து இன்றைக்கி இன்னாக்ரேஷன் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நல்லபடியாக போகும் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து நாங்கள் ஓவியத்தை சாதிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் வந்து நாங்கள் பழகக்கூடிய ஓவியராக தான் இன்னும் நான் வந்து எங்களுடைய பயணம் போயிட்டுருக்கு. மீண்டும் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர், ரோஸ் கலர் மற்றும் வந்து அகர்லிக், ஆயில் கலர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசை எனக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா எம்போஸ் பெயிண்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா சில்பக்கார்ங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எம்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆர்ட்டுக்கு வந்து சில்பக்கார்ங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து அந்த மெட்டீரியல் வந்து நம்ம காலக்கட்டியில் இந்த எம்போஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வைஸாக வந்து நம்ம பண்ணிக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து கலர் ஃப்ளவர் பண்ணலாம். கலர் வந்து மீடியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர், காப்பர் கலர், சில்வர் கலர் இப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காப்பர் கலர், சில்வர் கலர், கோல்டு கலர் பண்ணக்கூடிய ஒரு ட்ராயிங். நான் பார்த்திங்கன்னா கோவிலுடைய மேலே பட்டுக்கள் ஜாஸ்தி. அதனால் வந்து கோவில் ஸ்தலங்களுடைய படங்கள் வரைஞ்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா காசி கோவில் ஸ்தலங்களுடைய படங்கள் வந்து வரைஞ்சிருக்கோம். பாருங்கள் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அகர்லிக்கில் பண்ணக்கூடிய ட்ராயிங்ஸுங்க. இந்த பெயிண்டிங் நான் பண்ணுற பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சில்பக்காரங்க மெட்டீரியலில் பண்ணுறோம். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த சில்பக்காரங்க மெட்டீரியல் வந்து மிக்ஸ் பண்ணி 2 கலர் இருக்கும். 2 கலரை மிக்ஸ் பண்ணி இதில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து கலர்ஸ் நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணோமோ அந்த கலர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி அது ரிலீஃப் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர், காப்பர் கலர் மற்ற எந்த கலர் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 3 hours ஆகுது. என் பேர் துரைசாமி, கோயம்புத்தூரில் இருக்கேன். கஸ்தூரி சீனிவாசன் ஓவிய இதில் வந்து ஓவிய கண்காட்சி நடத்துகிறோம். இது வந்து 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் வந்து ஆரம்பிச்சு இந்த பெயிண்டிங் இதில் துறையில் வந்து 30 வருஷம் அனுபவம். இந்த ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலர், ரோஸ் கலர், அக்ரலிக் எல்லாமே வந்து பண்ணுவேன். இந்த கஸ்தூரி சீனிவாசன் ட்ரஸ்ட்டில் வந்து நாங்கள் மெம்பராக இருக்கோம். இந்த மெம்பரில் வந்து 3 பேர் சேர்ந்து இந்த ஷோ பண்ணுறோம். ஜோதிவேல், மோகன்ராஜ்,
4 துரைசாமி 3 பேர் சேர்ந்து இந்த ஷோ பண்ணோம். இது 5வது ஷோ நாங்கள் பண்ணோம். இந்த ஓவியங்கள் வந்து மொத்தமாக ஒரு 60 பெயிண்டிங் இருக்கும். அது வந்து ஆயில் கலர், போஸ்டர் கலர், வாட்டர் கலர், ஒரு அக்ரிலிக் இந்த மாதிரிலாம் இருக்குது. நேச்சர் அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் அது மாதிரிலாம் ஓவியங்கள்லாம் இருக்குது. இருக்கிறதுல வந்து ஆயில் கலர் அக்ரிலிக். இந்த பெயிண்டிங் வந்து எனக்கு பிடிச்ச ஆயில் கலர் அந்த ஆயில் கலர் பண்ணியிருக்கேன். இது வந்து கலை சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு வந்து 15 நாள் ஆயிருக்கு. 6க்கு 4 சைஸ், அது 15 நாள் ஆயிருக்கு. எனக்கு ஓவியத்தில் ரொம்ப ஈடுபாடு பள்ளிப்பருவத்தில் இருந்து வந்து அதோட ஆர்வத்தில் அந்த பேனர் சினிமா பேனரை வரைக்கூடிய இடத்துல போய் பழகி இந்த ஆயில் கலர், வாட்டர் கலர் இந்த லைன் வந்திருக்கேன். இது நல்லா வரவேற்பு தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். பொதுமக்களுடைய ஆர்வம்னால் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். இப்போ கஸ்தூரி சீனிவாசன் அரங்கம் தொடர்ந்து வாய்ப்பளிக்கிறாங்க. அவர்களுக்கு கோவை நன்றி. என் பேர் வந்து சிவலிங்கம். நான் வந்து டிராஃப்ட்மேன் சிவில் என்னுடைய இதில் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ கேலரி மாதிரி இந்த மாதிரி போனால் தான் எனக்கு அதோடைய டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு பல ஆர்டிஸ்ட்களில் நான் மீட் பண்ண பாருங்கள். அவங்க மீட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற சில டெக்னிக்கல், அவங்கள்ட்ட பேசுகிறப்ப ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுலேருந்து வந்து எனக்கான ஒரு லைனை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்குறதுக்கு எனக்கான ஒரு அடித்தளம் தேவைப்படுது. அதுக்கு வந்து கஸ்தூரி சீனிவாசன் வந்து எனக்கு வந்து வேலையில் வந்து எனக்கு வந்து ஒரு நிறைய பேஸ்மெண்ட் அமைச்சிருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இது வந்து ஒரு 25 இயர்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது போக என்ன அப்படின்னா, பழைய ஃபோட்டோஸ் எதாவது வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். எப்பேற்பட்ட இதாக ஒரு கண் முடி இருந்தால் கூட முடிக்கிற கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஏன் இதில் அப்படி ட்ராவல் போயிட்டுருக்கு. நீ அடுத்ததுக்கு போகிறதுக்கான விஷயங்கள் நாங்கள் மைண்டில் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு சில ஒர்க்கை வந்து என்னுடைய படைப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கிறேன். சரி, 3 பேர் சேர்ந்து 3 பேர் நண்பர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு ரேடியஸ் வச்சுருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட் வச்சுருக்குறாங்க, மாடர்ன் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து அப்ஸ்ட்ராக்டும் மாடர்ன் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கஸ்தூரி சீனிவாசன் கேலரி பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பேஸ்மெண்ட். மிகப்பெரிய வரலாறு சார். கோயம்புத்தூரில் வந்து இங்கே கேலரி வந்து இருக்குது அப்படின்னாலே வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து இந்த இடத்த வந்து கரெக்டான ஓவியர்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டாங்கன்னா அந்த ஓவியர்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். அது மேக்ஸிமம் யார் தெரியறதில்லை. கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு கேலரி இருக்குது அப்படின்னு யாரும் தெரியறதில்லை. அதனால் ஓவியர்கள் பொறுத்தளவு அப்படின்னா தேடல் இருக்கணும். தேடல் இருந்தால் தான் இது பண்ண முடியும். இது ஒரு விஷயம் இருக்குது, கோயம்புத்தூரில் இங்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தேடி வந்தால் மட்டும்தான் ஒரு ஓவியம் வந்து அடுத்த கேட்டகரி போக முடியும். அதனால் கஸ்தூரி சீனிவாசன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான்.
பெயிண்டிங் ஷோ பார்த்தீங்கன்னா 15 ஸ்டார்ட் பண்ணி 20 வரைக்கும் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100 பெயிண்டிங் மேலே ஷோ வச்சுருக்காங்க. அக்ரிலிக் இருக்குது, ஆயில் இருக்குது, ரெண்டாவது மியூரல் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வெரைட்டி டைப்பில் ஷோ நடக்குது சார். நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மாடல் வச்சுருக்கேன் சார். எனக்கு வந்து சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்தை மேக்ஸிமம் அதுதான் வந்து அதில் என்னென்ன மாதிரி நடக்குது, ஒரு நம்மளுக்குள்ளே நடக்கிற விஷயம் என்னென்னா அதுதான் வந்து கொடுத்து நான் ஒர்க் பண்ணி சார். எனக்கு 25 இயர்ஸில் லைன் இருக்குது சார். நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சின்னதுலேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராம் வந்து வரையறதுக்கான ஸ்கூலில் கொடுத்தாங்க. அது வந்து மணிக்கு சோதனை அப்படிங்கிற அந்த வரைகிறப்போ அதை வரைஞ்சி ஒர்க் பண்ணிட்டேன். அந்த ஒர்க் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ட்ராயிங் எனக்கு கிளாஸ் மாஸ்டர் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா ஆர்டிஸ்ட்டாக வருமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஆர்டிஸ்ட் என்னென்னு வார்த்தை மீனிங் அந்த ஆர்டிஸ்ட் என்ன அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிஃப்டாக இருந்தது. அதை வச்சு அந்த ட்ராவல் பண்ணிச்சப்போ பார்க்குற பெயிண்டிங்கெல்லாம் ஒர்க் பண்ணி பேப்பரில் எடுக்கிறது பார்த்து ஒர்க் பண்ணி காமிக்ஸ் நிறைய பண்ணிட்டேன். காமிக்ஸ் இருக்கிற புக்ஸ் டயராமெலாம் ஒர்க் பண்ணி அதை வந்து ட்ரெயினப் பண்ணலாம். அதை ட்ரெயினப் பண்ண ஒரு சில காலம் வரப்போ எனக்கு ஃபோட்டோகிராஃபியுடைய அது அவங்களுடைய லிங்க் கிடச்சது. மேட்டுப்பள்ளியில் சந்தோஷ் ஸ்டுடியோ இருந்தது. அவங்க எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்களோட பர்பஸில் டெக்னிக்கல் விஷயத்தில் எனக்கு வந்து 9th வந்து பிளாக் ரூம்னா என்ன, டார்க் ரூம்னா என்ன, லென்ஸ்னா என்ன, ஒரு சில விஷயமெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை அப்படியே மைண்டில் வச்சு அதை அப்படியே நானே டெவலப் பண்ணேன். அப்புறம் ஒரு கிளாஸில் ஒரு 92 கிளாஸ் முடிச்சு நான் கிராஃபிக் சிவில் முடித்தேன். சிவில் முடிச்சு நான் அடுத்த நேரம் திருப்பூர் போயிருந்தோம். திருப்பூர் போய் அங்கே வந்து கமர்ஷியல் டிசைனாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு தனியாக எனக்கான ஒரு ட்ராவல் உருவாக்கிட்டு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் அப்படி கலெக்டில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே போர்டு சொல்லுவாங்க. ஜேகே போர்டில் ஆக்சுவலாக வந்து ஸ்கெட்ச் எடுக்கணும். ஒரு மாதிரி போர்டில் ஒர்க் ஸ்கெட்ச் எடுத்தேன். இதுலேயும் ஓகே நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் மீடியாவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது பிரிண்டிங் இங்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஆயில் ரெண்டு மிக்ஸ் பண்ணி இது வந்து இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் இந்த ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஏன் வேலை செய்யணும், எதுக்காக வேலை செய்ய தெரியாமல் நான் வேலை செய்யணும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாடு மாதிரி கும்பலை வச்சுருக்கோம். இது ரீசன் மேட்டர் ரீசன் விஷயம் அப்படின்னா ஒரு மாட்டு